ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலான்னு யோசித்தேங்க. சரி, ராகி மாவு வச்சு புட்டு செய்யலான்னு யோசித்தேன். சரி, அப்புறமேட்டு இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டுமே அப்படின்ட்டு பூர்ணம் வச்சு அதுக்கு கொஞ்சம் ஸ்டிப்பாக வர்றதுக்காக கொஞ்சம் கோதுமை போட்டு, ஏன்னா அப்போ தான் நம்ம சப்பாத்தி கல்லில் தேய்ச்சா நல்லா ரவுண்டாக வரும். அதனால கொஞ்சம் கோதுமை போட்டுக்கிட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இதுக்குள்ளே பூர்ணம் வச்சு செஞ்சுருக்கோங்க. ராகி மாவு ரொம்ப ஸ்ட்ரென்த்து. சரி, குழந்தைங்க களி அது இது செஞ்சு கொடுத்திங்கன்னா சாப்பிட மாட்டான். இந்த மாதிரி பூர்ணம் வச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுக்குள்ளே என்ன அப்படின்னா வேர்க்கடலை, கொஞ்சம் தேங்காய், அதுக்கப்புறமேல்ட்டு ஏலக்காய். நான் வெல்லம் இல்லை, அதனால் சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் உங்களுக்கு தேவையான அளவு. ஓகே சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எது இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட ஒவ்வொருத்தரோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, பாய். ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலான்னு யோசித்தேங்க. சரி, ராகி மாவு வச்சு புட்டு செய்யலான்னு யோசித்தேன். சரி, அப்புறமேட்டு இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டுமே அப்படின்ட்டு பூர்ணம் வச்சு அதுக்கு கொஞ்சம் ஸ்டிப்பாக வர்றதுக்காக கொஞ்சம் கோதுமை போட்டு, ஏன்னா அப்போ தான் நம்ம சப்பாத்தி கல்லில் தேய்ச்சா நல்லா ரவுண்டாக வரும். அதனால கொஞ்சம் கோதுமை போட்டுக்கிட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இதுக்குள்ளே பூர்ணம் வச்சு செஞ்சுருக்கோங்க. ராகி மாவு ரொம்ப ஸ்ட்ரென்த்து. சரி, குழந்தைங்க களி அது இது செஞ்சு கொடுத்திங்கன்னா சாப்பிட மாட்டான். இந்த மாதிரி பூர்ணம் வச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுக்குள்ளே என்ன அப்படின்னா வேர்க்கடலை, கொஞ்சம் தேங்காய், அதுக்கப்புறமேல்ட்டு ஏலக்காய். நான் வெல்லம் இல்லை, அதனால் சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் உங்களுக்கு தேவையான அளவு. ஓகே சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எது இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட ஒவ்வொருத்தரோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, பாய்.